கேவலமாக வந்து இன்னொருத்த வீட்டு பொண்ணை வந்து கேவலமாக பேசுகிறேன். நீ விட்டுட்டே விளக்கு பிடிச்சிட்டு இருப்ப. அதனால தான் வந்து இன்னொரு பொம்பளை வந்து இப்படி பேசுகிறேன். சரியா? அசிங்கமாக பேசுகிறேன். ஒரு நாள் நீ லைவில் இருந்த நான் மரியாதையாக வெளியே போயிடும். நீங்கள் ஏன் இங்கே வந்து இப்படி பேசணும்? என்னாலையா? என்னால் குடும்பம் கேட்டிருக்காது. உன் குடும்பத்தால தான் 10 குடும்பம் கெட்டு போயிருக்கும். மை ஸ்வீட் ஹார்ட். நீ போடா மயிறு. நீ தாண்டா என் லைவில் வந்து உட்காந்துட்டு இருக்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு இல்லை. சரியா? என் சேனலில் இந்த தப்பு இருக்குன்னு நீ சொல்கிற இந்த நிமிஷம் நான் என்னுடைய சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். மயிறு என் தங்கை லைவுக்கு வர வேண்டாம். அந்த மாதிரி என் காசு, என் ஃபோனு, என்னுடைய உரிமை. சரியா? எனக்கு என் புருஷன் சப்போர்ட் பண்ணுறான், என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. அதனால் நான் நல்ல விதத்தில் தான் என் சேனலில் இன்றைக்கி வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? என் சேனலில் இன்னை வரைக்கும் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. நான் எதுவுமே அப்லோட் பண்ணதும் கிடையாது. சரியா? உனக்கெல்லாம் நான் விளக்கம் தரேன்னு அவசியமே கிடையாது. இப்படி ஒரு கேடு கட்ட சில்மத்துக்கிட்டலாம் பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. சரியா? நீ என்ன பிளாக் பண்ணுறியா? நீ என்ன பிளாக் பண்ணுறியா? நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனக்கு பேச வைக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து நான் கண்டிப்பாக நான் பேசிடுவேன். எனக்கு இதனால் எனக்கு இந்த லைவ் வந்து எனக்கு காப்பி ரைட்டே வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் டிலைட்டே பண்ணாலும் பரவாயில்ல. அசிங்கமாக கேட்டுருவேன். ஒழுங்காக வெளியே கொண்டு போய். இதுக்கு மேலே சத்தியமூர்த்தி உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறல உன் ஃபோனு உன் காசு அப்படின்னு சொல்லல, அதே தான் நானும் சொல்கிறேன். என் ஃபோனு, என் காசு, என் உரிமை, எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்குள்ளே இந்த திறமை இருக்குது, நான் வெளிப்படுத்திக்கிறேன். உனக்குள்ளே அந்த திறமை இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு லைவாக போயிட்டு தேவையில்லாத வந்து இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறது தான் உன் திறமை. சரியா? ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பாராட்ட முடியலைனாலும் இந்த மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு திரிகிற பாரு, அதுதான் உன் திறமை. மைண்டு சரியில்லை. பேசாமல் இருக்கிற வேலையை பார்ப்போம். ஏன் என்னாச்சு ஆர்கே? நீங்கள் அதுக்கு ரீப்ளே கொடுக்காதீங்க சிஸ்டர், ப்ளீஸ் கொடுக்காதீங்க. இல்லைப்பா, அவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ, அவன் இப்போ வரல என் லைவுக்கு, இன்னைக்கு நேற்றுன்னு வரல, ரொம்ப நாளாகவே வந்து இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப நாளாக வந்து பேசுகிறான் என் லைவில். அவன் ஆரம்பத்துலேருந்தே எப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பேசுகிறீங்க, இதற்கு மேல் பேச வேண்டாம். சத்யா தம்பி விட்டுருங்க சிஸ்டர். சொல்லுங்க, என்னாச்சு ஆர்கே? என்னாச்சு? மைண்ட் சரியில்லை சொல்கிறீங்க, என்னாச்சு? உன் வீட்டு பொம்பளைங்க அப்படி கேடு கெட்டு போகிறதுனால தான் நீ வந்து இப்படி திரியிற. அவளுங்க ஒழுங்காக இருந்தாலுங்கன்னு வச்சுக்கோ, நீ வந்து இன்னொருத்தர் வீட்டு பொம்பளைங்களை இப்படி பேச மாட்டேன். அதுதான் உண்மை. தான் வீட்டு பொம்பளைங்க ஒழுக்கமாக இருந்தால் எந்த ஆம்பளையும் போய் இன்னொரு வீட்டு பொம்பளை கேவலமாக பேசவே மாட்டோம். நமக்கு தான் சிஸ்டர் அது கேவலமாக இருக்குது, விடுங்க. அப்படிதான் கேவலமாக தான் இருக்குது. ஆனால் பேச வைக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? கொஞ்சம் சிரிக்கலாமே. சரிடாம்மா, ஓகேடா ஓகேடா. அதை எடுத்துகிட்டு போய் சேர் மேலே வை.